ஹலோ கைஸ், நம்ம இன்னைக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸில் கேட்கக்கூடிய ஒரு ரிப்பீட்டடான கொஸ்டினை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, குரூப் 1, அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, யூபிஎஸ்சி இந்த மாதிரி தேர்வுகள் எல்லாம் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின் தான். எப்போதுமே மேஜர் மார்க் எதுக்கு வரும்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு, ஒர்க்கர்ஸ் அண்ட் டைம், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் தான் நமக்கு ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ப்ராப்ளம்ஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸை எப்படி 10 செகண்டில் சால்வ் பண்ண போகிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் லைன் பை லைனாக பார்க்க போகிறோம். நான் உங்கள் கணக்கு வாத்தியார். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இந்த கொஸ்டினுக்கான சொல்யூஷன்ஸை பார்க்கலாம். ஒரு பழ வியாபாரி 10 பெட்டி திராட்சையை தலா 210க்கு வாங்கினார். அதில் ஒரு பெட்டி சேதமாகிவிட்டது. மீதமுள்ள பெட்டிகளை தலா 280க்கு விற்கிறார் எனில் அவரது லாப நட்டம், இந்த இடத்துல லாபமும் கொடுக்கல நட்டமும் கொடுக்கல, எதுங்கிறத நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். கொடுத்துருக்கான், அதுக்கு ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கான். எ ஃப்ரூட் செல்லர் பாட் 10 பாக்ஸஸ் ஆஃப் கிரேப்ஸ் அட் 210 ஈச். 1 boxes was damaged. He sold remaining boxes at the 250 each. Find the profit or loss percentage. இதான் கொஸ்டின். இதை இங்கிலீஷ்லையும் சொல்லியாச்சு. எப்போதுமே கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில் நீங்கள் பார்க்க வேண்டியது என்னன்னா, இங்கிலீஷில் பார்க்குறது தான் கரெக்டாக இருக்கும். தமிழில் சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு தப்பான ஆன்சர் கிடைக்கிறதுக்கான அது இருக்கும். ஸோ கவர்மெண்ட் எதை சூஸ் பண்ணோம்னா இங்கிலீஷை தான் சூஸ் பண்ணும். ஸோ நீ இங்கிலீஷில் படிச்சுக்கோங்க. இப்போ இந்த கொஸ்டினை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ப்ராஃபிட் அண்ட் லாஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ப்ராஃபிட்டாக லாஸாங்கிறத மொத்தம் எவ்வளவுக்கு வாங்கினாரு, எவ்வளவுக்கு விற்றாரு, இது ரெண்டும் தெரிஞ்சால் தான் நம்மளால் அது லாபத்துக்கு நடந்திருக்கா இல்லை நஷ்டத்துக்கு நடந்திருக்கா அப்படிங்கிறத பார்க்க முடியும். ஸோ இப்போ இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா அவர் 10 பெட்டியை 210க்கும் 9 பெட்டி, ஏன்னா ஒரு பெட்டி வீணாக போச்சு, அந்த பெட்டியை கண்டிப்பாக விற்க முடியாது, தூக்கி தான் போடணும். மிச்சம் இருக்கக்கூடிய 9 பெட்டியவும் அவர் 250க்கும் விற்கிறாரு. அப்போனா 10 பெட்டி 10 × 250 நமக்கு 210 என்ன வந்துடும்னா 2100 ரூபா வந்துடும். அதே மாதிரி 9 பெட்டி 9 × 250, ஏன்னா 250க்கு சேல் பண்ணியிருக்காரு. ஸோ 250 மல்டிப்ளை பண்ணும்போது 2250 வந்துடும். ஸோ எனக்கு ஈஸியாக மல்டிப்ளேஷன்ஸ் தெரியும், அதனால் நான் டக்குன்னு போட்டேன். நீங்களும் ஒரு மல்டிப்ளேஷன் ட்ரிக்ஸை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக நீங்களும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ண போகிறோம். 2100 2250. இங்கே வந்து நமக்கு வாங்கின விலையை விட விற்ற விலை அதிகமாக தான் இருக்குது. அதனால இது ப்ராஃபிட் தான். சப்ராக்ட் பண்ணால் 150 வரும். ஸோ 150 தான் நமக்கான ப்ராஃபிட்டு. ஸோ இதில் நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சு, ப்ராஃபிட் தெரிஞ்சிருச்சு. ஸோ அப்போ நான் லாஸுங்கிற ஆப்ஷன் தப்பு. ரிமைனிங் இருக்கக்கூடிய 3 ஆப்ஷன்ஸில் ஏதோ ஒரு ஆப்ஷன் தான் கரெக்டு. நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா 150 டிவைடு பை 2100 போடுவிய, போடக்கூடாது. எப்போதுமே எப்போதுமே வாங்கின விலையை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும், விற்ற விலையை யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ 2100 தான் நம்ம யூஸ் பண்ணணும், 2250 யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா விற்ற விலையிலேருந்து நம்ம எப்போதுமே ப்ராஃபிட்டை கால்குலேட் பண்ண மாட்டோம். வாங்கின விலையை வச்சு தான் ப்ராஃபிட்டை நம்ம கால்குலேட் பண்ணுவோம். இன்டூ 100. ஸோ இந்த ஃபார்முலாலாம் நீங்கள் ரிப்பீட்டடாக படிச்சிருப்பீங்க. ஸோ ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ 0000 கேன்சலு. இது என்ன பண்ணலாம்னா 5 டேபிளில் டிவைட் 3 டேபிளில் டிவைட் பண்ணும்போது என்ன வந்துடும்னா 7 டைம்ஸு, இது வந்து 50 டைம்ஸு. ஸோ 50 டிவைடு பை 7 பண்ணோம்னா ஆன்சர் 50 டிவைடு பை 7 நமக்கு என்ன வரும்னா 7.7%, 14% வந்துடும். ஸோ அதுதான் ஆன்சர். ஸோ 7.14% தான் கரெக்டான ஆன்சர், ப்ராஃபிட்டு. ஸோ இந்த 4 ஆப்ஷன்ஸில் நம்ம 7.14% ஈஸியாக ஆன்சர்ஸாக கொடுத்துட முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸை என்னோட சேனலில் பார்க்க சொல்லுங்கள். ஸோ அவங்களால ஈஸியாக கவர்மெண்ட் எக்ஸாம்ஸை 25 மார்க்ஸும் வாங்கி பாஸ் பண்ண முடியும். உங்களுக்கு இது மாதிரி நிறையா கொஸ்டின்ஸ், உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது கொஸ்டினை சால்வ் பண்ணி தரணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஈஸியாக அதோட சொல்யூஷன்ஸோட ரெக்கார்ட்ஸ் தரேன். தேங்க்யூ.